வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் தாமரை பக்தியை காத்திடும் தாமரை எல்லோருக்கும் உதவிடும் தாமரை தேசத்தின் வாசமை தாமரை நம் தாய்மை மதிக்கிடும் தாமரை தமிழ் மண்ணை வணங்கிடும் தாமரை வாக்களிப்பீர் உங்கள் தாமரை 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 தமிழ்நாட்டில் என்றும் பிஜேபி தாமரை சத்தியம் காப்பதே தாமரை சமரசம் காப்பதே தாமரை நித்தியனானதே தாமரை நேர்மையை தூய்மையை தாமரை அரசியல் உலகிலே தாமரை ஆயிரம் பேரிட தாமரை தாய் திருநாட்டையை துணிவுடன் தாங்கி பிடிப்பதே தாமரை தாய் திருநாட்டையை துணிவுடன் தாங்கி பிடிப்பதே தாமரை 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 தமிழ்நாட்டில் என்றும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அகில பாரத தலைவர் தை திங்கள் திருநாளில் நமது தமிழ் மாநிலத்திற்கு வருகை தந்து இந்த தமிழ் பொங்கல் நிகழ்ச்சியிலே முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லாம் பின்பக்கம் போங்க. முன்னாடி இருக்கவங்க தயவு செய்து சைடுல போங்க. பேச வருகிறவர் இந்த மைக்ல தான் பேசணும். கொஞ்சம் அமைதி. மேடைக்கு முன்னாடி இவ்வளவு கசகச சத்திரம் எப்படி பேச முடியும்? இங்க நிக்கிறது யாரு நடுவுல? கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. சகோதரர்களே, நம்ம தேசிய தலைவர் வந்திருக்காங்க. அமைதி காக்கணும். எல்லாரும் அங்க முன்னாடி உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. இந்த வழியில எல்லாம் தள்ளக்கூடாது. மேடையில யாரும் வேற யாரும் வர முடியாது. அதனால கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க, கட்டுப்பாடோட உட்காருங்க. பாரத் மாதா கி. நேரம் இல்ல, தலைவருக்கு நேரம் இல்ல. அதனால சுருக்கமான நேரத்தில் கட்டுப்பாடோட. அனைவருக்கும் வணக்கம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னார் மகாகவி பாரதியார். அவர் சொன்ன வார்த்தைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கு சென்றாலும் எங்கு பேசினாலும் அது ஐநா சபையாக இருந்தாலும் சரி, அமெரிக்க பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, லடாக் எல்லையாக இருந்தாலும் சரி, தமிழையும் திருக்குறளையும் எடுத்துக்காட்டாக கூறித்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார் என்பதை இந்த தமிழக மக்கள் நன்கு அறிவீர்கள். இந்த அற்புதமான தலைவன் இன்றைக்கு நமக்கு நமது அகில இந்திய தலைவரை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். பொங்கல் திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அந்த வழி பிறக்கிற இந்த நன்னாளில் இந்த தமிழகத்திற்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்க இங்க வருகை தந்திருக்கிற பாரத தலைவர், நமது அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி உள்பட அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நமது மாவட்ட தலைவர் சென்னை சிவா அவர்கள் வரவேற்புரை. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். வெற்றிவேல், 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 வெற்றி வெற்றி வெற்றிவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல். இந்த நம்முடைய பொங்கல், நம்ம ஊர் பொங்கல் திருவிழாவுக்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அகில பாரத தலைவர், ஒப்பற்ற தலைவர், the dynamic leader, I heartily welcome Guru Nadaji to our
Tamil Nadu and to our Chennai West district with our support of our all cadres and the local publics. அவர்களை நம்முடைய மாவட்டத்தின் சார்பாகவும் தமிழகத்தின் சார்பாகவும் வருக வருக நான் அன்போடு வரவேற்று நமக்கு இந்த உற்சாகத்தை கொடுத்து தமிழகத்திலே மிக சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு ஒரு இளம் மாநில தலைவரை நமக்கு அறிவித்ததற்காக இந்த நேரத்திலே அகில பாரத தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். We really thank you for appointing a greater, smarter, young leader, Dr. L. Murugan ji. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற மாநில தலைவர், இளம் மாநில தலைவர் வெற்றிவேல் நாயகன் டாக்டர் எல் முருகன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று நம்முடைய மாநிலத்துடைய பொறுப்பாளர் மிக சுறுசுறுப்பானவர் அன்புக்குரிய அண்ணன் சி.டி. ரவி அவர்களையும் இணை பொறுப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களையும் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்களையும் முன்னாள் மாநில தலைவர்கள் அன்புக்குரிய அண்ணன் இலா கணேசன் அவர்களையும் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நம்முடைய மாநில துணைத் தலைவர்கள் அன்புக்குரிய அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் எம்.என். ராஜா அவர்களையும் நம்முடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவி அன்புக்குரிய சகோதரி பாரதி சீனிவாசன் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களையும் அன்புக்குரிய சகோதரி குஷ்பு அவர்களையும் அன்புக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களையும் அன்புக்குரிய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் கருணாகரன் அவர்களையும் அண்ணன் கே.டி. ராகவன் அவர்களையும் அன்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களையும் நமக்கெல்லாம் மிக சுறுசுறுப்பாக பணியாற்ற அமைப்பு ரீதியாக நமக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கேசவ விநாயகி அவர்களுக்கும் வருக வருக அன்போடு வரவேற்று இந்த நம்மூர் பொங்கல் திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக நாம் கடந்த வாரங்களிலே நகர்த்தி கொண்டிருந்தோம். அந்த வகையிலே நம்முடைய மாவட்டத்துக்கு தேசியத்துடைய தலைவர் நட்டாஜி அவர்களை இங்கே அழைத்து வந்து நம்முடைய திருவிழாவிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வார காலமாக இங்கே நம்மோடு இணைந்து பணியாற்றிய மாவட்ட நிர்வாகிகள், அணிப்பிரிவுடைய மாவட்ட நிர்வாகிகள், மண்டல் தலைவர்கள், வட்ட தலைவர்கள், கிளை தலைவர்கள், நம்முடைய காவிப்படை தளபதிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தமிழகத்திலே ஒரு மாற்றம் உருவாகி இருக்கின்றது. வருகிற தேர்தலிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையிலே ஆட்சி அமைப்பதற்காக நம்முடைய மாநில தலைவர்கள் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய ஹனுமன் சாலிசா என்கின்ற பாட்டுக்கு ஸ்ரீலதா சிவகுமார் அவர்கள் 2 நிமிடம் அந்த பரதநாட்டியம் ஆடுவார்கள். கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. அந்த 1 நிமிடம் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணு. 1 மினிட் சாங் கட் பண்ணு தம்பி. 1 மினிட். ஆமா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ज्ञान गुण सागर जय कपी सती गुलों का उजागर जय मान ज्ञान गुण सागर जय कपी सती गुलों का उजागर दूत अतुलित बल धामा पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी सुमति निवार सुमति के मान ज्ञान गुण सागर जय कपी सती गुलों का उजागर जय मान ज्ञान गुण सागर जय कपी सती गुलों का उजागर मरण विराज सुबेसा कुंडल कुंचित केसा वज्र और ध्वजा विराजय काले मूंज जने ज्ञान गुण सागर जय
अष्ट सिद्धि नौ निधि के दाता असबर दीन जानकी माता राम रसायन तुम्हारे पासा सदा रहो रघुपति के दासा तुम्हारे भजन राम को पावे जन्म जन्म के दुख बिसरावे काल रघुबरपुर जाई जहाँ जन्म हरि भक्त कहाई देवता चित्त न धरई हनुमत से सर्व सुख संकट कटै मिटै सब पीरा जो सुमिरै हनुमत बल बीरा जय 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 हनुमान गोसाई कृपा करहु गुरु देव की नाई जो सत बार पाठ कर कोई बंदी महासुख होई जो यह पढ़े हनुमान चालीसा होए सिद्धि साखी गौरी सीता सदा हरि चेरा जय नाथ हृदय महदेवा जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस विपुलों उजागर जय पवन तनय संकट हरण हनुमान ज्ञान मंगल मूर्ति राम लखन सीता सहित हृदय जय सीताराम, जय श्रीराम, ஜெய் சீதாராம். அனைவருக்கும் நன்றி. அற்புதமான நடனத்திற்கு நன்றி. நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியை கடந்த 9ஆம் தேதி நமது மாநில தலைவர் ராமநாதபுரத்தில் தொடங்கினார்கள். அதனுடைய நிறைவு விழா இன்றைக்கு நமது அகில பாரத தலைவர் வந்து அதை நிறைவு செய்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒற்றுமை பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட நமது மாநில தலைவர் தொடங்கிய அந்த பொங்கல் விழாவில் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 7 லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கிறார். 7 லட்சம் பேர் நமது விழாவிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தொடங்கி வைத்த மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது தலைமையுரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல், வெற்றிவேல், வீரவேல், வீரவேல், வெற்றிவேல். நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியில் பல்துறை வல்லுநர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பயணம் இன்றைக்கும் தொடர்கிறது. காயத்ரி தேவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்தவர், இப்பொழுது சால்வை அணிப்பவர் திருமதி செல்வி பிச்சம்மாள் அவர்கள், ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். CMK ரெட்டி அவர்கள் தெலுங்கு பெடரேஷனுடைய தலைவர். அடுத்து திரு பூமிநாதன் அவர்கள் கிங் மேக்கர் IAS அகாடமியினுடைய MD திரு பூமிநாதன் அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவிக்கிறார். திரு செல்வராஜ் அவர்கள் கம்மாவர் நாயுடு பேரவையினுடைய இளைஞர் பேரவை எழுச்சி பேரவையுடைய தலைவர் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது தலைவரோட ஆசி பெறுகிறார். அடுத்து திரு பஞ்சு அவர்கள், கவியரசு கண்ணதாசன் குடும்பத்தைச் சேர்ந்த பஞ்சு அவர்கள்
தலைவரிடம் இப்பொழுது ஆசி பெறுகிறார். தொடர்ந்து திரு சீனிவாசன் அவர்கள் தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர் திரு செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது சீனிவாசன் அவர்கள் ஆசி பெறுகிறார். அனைவருக்கும் நன்றி. தயவு செய்து அவரவர் இருக்கைக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஒரு போட்டோ குரூப் போட்டோ எடுத்து செல்வராஜ் கொஞ்சம் சைடில் வாங்க, இப்படி சைடில் வாங்க. சீனிவாசன் நிக்கட்டு சார், செல்வராஜ் சார் கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் அங்க பின்னாடி எல்லாம் மறைக்காம உள்ள வந்துருங்க. செல்வராஜ் உள்ள வந்துருங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி. நீங்க எல்லாம் இருக்கைக்கு வரலாம். மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் இப்பொழுது பொங்கல் உரையாற்றுவார். நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சென்னை சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் பண்பாட்டையும் காட்பதற்கு எங்களை தவிர யாருக்கும் அருகதில்லை என்று இங்கே கூறிக்கொள்ள நம்மளுடைய கலாச்சார உடையில இங்கு வருகை புரிந்திருக்கும் நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களுக்கும் நம்மளுடைய தேசிய பொதுச் செயலாளர் தமிழகத்திற்கு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கின்ற அண்ணன் சி.டி. ரவி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக துணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களே, நம்முடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் தேசிய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏவுமான அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, முன்னாள் மாநில தலைவரும் கேரள பார்வையாளருமான அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களே, தேசிய மகளிர் தலைவி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே, மாநில துணைத் தலைவர்களே, மாநில பொதுச் செயலாளர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் பொதுமக்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம ஊர் பொங்கல் மூலம் தமிழகம் முழுவதும் நாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். இன்றைக்கு சென்னையிலே நமக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்ல நம்மளுடைய தேசிய தலைவர் நம்ம ஊர் பொங்கலில் கலந்து கொண்டது நாம் எல்லாம் பெருமையாக கருதுகிறோம். தமிழகமும் பெருமையாக கருதுகிறது. அதே போல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம். இங்கு தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை நிரூபித்தோம். வெற்றிவேல் யாத்திரையில் மிகப்பெரிய கோரிக்கை வைத்தோம். நம்மளுடைய கோரிக்கை தைப்பூசத்திற்கு, தமிழருடைய திருவிழா தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறியது. வெற்றிவேல் யாத்திரை பல தடைகளையும் தாண்டி தமிழகம் முழுவதும் வலம் வந்தது. நம்முடைய கோரிக்கையும் வெற்றி பெற்றது. அதற்காக தமிழக அரசாங்கத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தைப்பூச திருவிழா இப்பொழுது தமிழர் திருவிழா இப்பொழுது நமக்கு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வெற்றிவேல் யாத்திரையுடைய வெற்றியை சாரும். அதே போல நம்ம ஊர் பொங்கல் எல்லாரும் கேட்டாங்க, என்ன பாரதிய ஜனதா கட்சி புதுசா நம்ம ஊர் பொங்கல் கொண்டாடுறாங்கன்ட்டு. புதுசா கொண்டாடல, வருடம் நாம் பொங்கல் விழாவை கொண்டாடினோம். இந்த வருடம் அதற்கு பெயர் நம்ம ஊர் பெண்கள் என்று பெயரிட்டு பெரிய அளவில் நடத்தினோம். எங்களுடைய எழுச்சி, அந்த எழுச்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் அத்தனை பேருக்கும் தெரிந்தது. அந்த எழுச்சியின் காரணம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நம்ம ஊர் பொங்கல் அனைவருக்கும் தெரிந்தது. இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு சகோதரி நம்மளுடைய காயத்ரி தேவி அவர்கள் நம்ம இடத்துல சேர்ந்திருக்கிறார்கள். சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்கள் நம்ம இடத்துல சேர்ந்தாங்க. அண்ணன் பிபி துரைசாமி அவர்கள் சேர்ந்தாங்க. அண்ணன் கேபி ராமலிங்கம் அவர்கள் சேர்ந்தார்கள். சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சேர்ந்தாங்க. அதே போலதான் தமிழகம் முழுவதும் இளைஞர் பட்டாளம், மகளிர், தாய்மார்கள், வியாபாரிகள், விவசாயிகள் அத்தனை பேருமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறாரனா அதற்கு முழு முதல் காரணம் ஒப்பற்ற தலைவர், தன்னிகரற்ற தலைவர், உலகத்திற்கே வழிகாட்டும் தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தமிழகத்திற்கும் வேண்டும் 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 என நினைக்கிறார்கள். சகோதரர்களே, வருகிற நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாட்கள். வருகிற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல். அந்த தேர்தல் தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருக்காங்க. தை பிறந்தது, நமக்கு வழியும் பிறந்திருக்கிறது. நம்மளுடைய அகில பாரத தலைவர் இன்றைக்கு நமக்கு வந்து வழிகாட்ட வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, வாருங்கள், இணைந்து செயல்படுவோம், வெற்றியை நோக்கி செயல்படுவோம். வெற்றி நமது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் நமது அகில பாரத தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசினை இப்பொழுது வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து மாவட்டத்தின் சார்பில் ஒரு நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. வீரவேல், வெற்றிவேல், 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 வெற்றி வெற்றி வெற்றிவேல். நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக மாலை மாவட்ட நிர்வாகிகள் மேலே வாங்க, மாலை. தலைவர் அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பில் மாலை அணிவிக்கப்படுகிறது. சீக்கிரம் வாங்க. போதும் சிவா, வந்த வரைக்கும். சுரேஷ், ரமேஷ் வாங்க. சுப்பிரமணியம், ரெட்டியார் வழி விடுங்க, ரெட்டியார் வழி விடுங்க, ரெட்டியார் வழி விடுங்க. மதுரவாயில் பகுதியினுடைய நிர்வாகிகள் வாங்க. சிவா, நீங்க வாங்க, போதும் வாங்க. முன்னாடி இருங்க, போட்டோக்கு வரணும். முன்னாடி வாங்க, இங்க சைடுல இருக்கு. அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய ஜே.பி. நட்டாஜி அவர்கள் இப்பொழுது பொங்கல் சிறப்புரை ஆற்ற வருகை தர இருக்கிறார்கள். Let me invite our honorable All India President Sri J.P. Nataji.
வெற்றி 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 வேல். Victory, victory, victory வேல். வீர 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 வேல். Victory, victory, victory வேல். வீர 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 வேல். வீர 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 வேல். வெற்றி 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 வேல். வீர 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 வேல். வெற்றி 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 வேல். வீர 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 வேல். வெற்றி 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 வேல். भारतीय जनता कच्ची வாழ்க भारतीय जनता कच्ची வாழ்க भारतीय जनता कच्ची வாழ்க. अनैवरकुम वंदकम पोंगल वाल्तुगल. Our very dynamic and enthusiastic state president, Shri L. Muruganji, our state in charge and a minister in Karnataka, and the general secretary, earlier a minister and now a general secretary of All India, Shri C.T. Raviji, our very dynamic leader, Shri P. Sudhakar Reddy ji, who is the Saprabhari, joint in charge of the Tamil Nadu, our senior leader, ex-MP and ex-President Shri L. Ganeshan ji, our ex-MP and senior leader Shri P. Radhakrishnan ji, our former MP and State President Shri C.P. Radhakrishnan ji, our Mahila Morcha National President from Tamil Nadu, Srimati Vanati Srinivasan ji, Shri Keshav Vinayak ji, the State General Secretary, and Shri Shivaji, the District President, all the senior leaders on the dais, and the enthusiastic Bharatiya Janata Party workers who have gathered in big number, and the enthusiasm we see. Once again I say, Vannakam, Vannakam. It's indeed a matter of great opportunity for me to be here on the auspicious occasion of the Nama Uru Pongal. This festival has got a great meaning throughout the length and the breadth of the country, and it has got a special meaning in Tamil Nadu, where we pay our respects and regard to God's Son. We also pay regard to the nature, and we also welcome the new harvest with this Pongal festival. I join you, all of you, in this Nama Oru Pongal. This is a festival of farmers, the Andatas, who have taken care of us, and it is a festival which the whole country celebrates, and it has got a special meaning in Tamil Nadu. And I find myself to be blessed to be here in the soil of Tamil Nadu to celebrate this Pongal festival. When I come to the land of Tamil Nadu, it is a land of saints. It is a land where I bow before the saints and sagas who have contributed to the humanity. And Tamil Nadu has got that rich culture and the contribution which it has done to the people of the country. I remember the saint Sri Tiruvalluvar, his contribution not only to Tamil Nadu but for the whole length and breadth of the country is remembered. It is the world's oldest language, and the Tamil Nadu is proud of it, that the language and the grammar was developed here. The same way, the famous kings have contributed
in the development and also in the culture of Tamil Nadu. May it be the kings of Cheras, the Cholas, the Pandyas, the Pallavas, all have contributed in the development of Tamil Nadu, and I feel proud to be here. Friends, Tamil Nadu has got a very rich culture, and it is a divine place. It is a place of bhakti. It is a place where religious sentiments have been taken care by the religious leaders and the saints. If I talk about the bhakti and the religious worship, I always say that all the 63 Nayanmars and all the 12 Alvars are from the land of Tamil Nadu, which we have to remember. We feel proud of it, that all the Nayanmars, 63, and all the 12 Alvars, they belong to the land, the holy land of Tamil Nadu. The Hindu philosopher and the saint who contributed not only to Tamil Nadu but to the Indian culture, the Indian civilization, the Indian religion, and the principles of Hinduism and the Siddhant were from Tamil Nadu. And I take the name of Sri Adi Shankaracharya. We also remember Sri Ramanujacharya ji. Both contributed in the development of the culture and civilization and also about the religion. They made the basic principles, the Siddhantas, which we follow, and we take their name with a lot of revere, and I feel proud that they belong to the land of Tamil Nadu. If I talk about the contribution of Tamil Nadu in the national movement, the fight against the Britishers, we cannot forget Tamil Nadu. Practically every district contributed from Tamil Nadu. If I talk about the Tirupur Kumaram, if I talk about the Bharatyar, if I talk about the Velu Nachiyar, if I talk about the Subramanya Siva, if I talk about the V.O. Chidambaram Pillai, if I talk about Pulli Thevar, if I talk about Sri Muthu Maralinga Thevar, the list is endless. The list is endless. But the contribution of Tamil Nadu in the national movement cannot be forgotten. The same way, Tamil Nadu has been the guiding force for the light of our nation for centuries. It's a unique mix of development. It is a unique mix of economic development along with religious sentiments and culture. So the development which has taken place, the social reforms which have taken place in Tamil Nadu, the social reformers who have led the country and Tamil Nadu, we feel proud of them. And the Indian culture is incomplete without the contribution of Tamil Nadu. This is what we have to understand. It is the oldest language. It is the language which has got very rich culture. It epitomizes the culture of Tamil Nadu, and we feel proud of it. If I talk about the poet Kanyan, who said, Yadum Ure, Yavaram Kalere. It is the Vasudhaiva Kutumbakam, universal brotherhood. This was the deep philosophical thinking which we got from the poet Kanyanji. So I feel proud when I am here, and also we are proud that Prime Minister Modi spoke these lines in the United Nations Assembly. We are proud that Prime Minister Modi has been reciting the poems and the poets and the lines of the Tamil poets who have given a very deep thought as far as the Indian culture is concerned. And he has been repeating these lines in different parts of the country and in the world.
So this is the rich culture, and this is the love and affection which our Prime Minister Modi has for Tamil Nadu. Time and again, he speaks about the poets of Tamil Nadu, because the rich culture which depicts here by the Tamil poets and the philosophers and the religious leaders and the religious saints is always remembered, and our Prime Minister Modi always talks on the international forums. Friends, Modi ji has contributed and tried to see to it that the whole country goes forward. But at the same time, we have also taken care, and Prime Minister Modi has taken care, that Tamil Nadu should take a big leap as far as development is concerned. And this I am not saying just for saying. I am saying with example. The 13th Finance Commission during the UPA government gave to Tamil Nadu 94,000 crores for the development. But the 14th Finance Commission under Prime Minister Modi in the NDA government gave Tamil Nadu 5,42,000 crores. This shows that what feeling Prime Minister Modi has for the people of Tamil Nadu. Mainstreaming, bringing them in the front of the development, has been the basic ethos on which Prime Minister Modi ji is working, and we could see that in the 14th Finance Commission, by allotting 5,42,000 crores, Tamil Nadu has taken a big leap as far as development is concerned. We all know that Tamil Nadu has got a greater meaning as far as the silk industry and textile industry is concerned. And I'll be glad to share with you that the central government has allotted 1,600 crores only for the development of textiles. This is Atmanirbhar Bharat. This is vocal for local. This is what has to be done, and that is what Prime Minister Modi has taken care. If I talk about the contribution which the people of Tamil Nadu has done as far as the central government schemes are concerned, I am happy to share that where 40 crore people have joined Jan Dhan Yojana, the people of Tamil Nadu has not been left out. 94 lakhs have joined in this Jan Dhan Yojana. And especially the women empowerment, and especially the ladies have come forward. And you will be happy to note that during COVID time, Prime Minister Modi distributed straight to the accounts of women. 20 crore women were given 500 rupees for each month for 3 months. That is 1,500 rupees. And this was the women empowerment. If you talk about the Ujjwala Yojana, which is the gas connection, some 8 crore women were given gas connection. This gas connection was not only giving a cylinder and the accessories. This giving the gas connection is the women empowerment which we have to understand. I come from village. I know when there was no gas connection, women used to get up at 4 in the morning, go to the woods, go to the jungle, cut the branches of trees, bring the wood, and then we could see that the fire was ignited and we could get the food. But with this gas connection, it is an empowerment of women, where early morning she is not supposed to go to the woods, but in the kitchen she can cook and she can prepare a tea for the family members. This is the empowerment which you have to understand. And Tamil Nadu did not remain behind. Out of 8 crore gas connections, 30 lakh gas connections were given in Tamil Nadu. The same way, if I talk about Ujjwala scheme, the LED bulbs, 36 lakh bulbs were distributed, LED bulbs were distributed here in Tamil Nadu. If I talk about the defense corridor, which will start from the Chennai, Coimbatore, Hosur, Trichy, Salem, this defense corridor is not only defense corridor, it is an opening of the economic corridor which we have to understand. And it will give jobs and economic activity to the youth of Tamil Nadu. The same way, the Chennai Metro,
2,875 crores are being spent. The same way for development, the monorail, 3,267 crores are being spent. 20.68 kilometers the project between the Poonamale to Kathipara, and a link to Porur to Vadapalani in Chennai. This is being done. If I talk about the Pradhan Mantri Awas Yojana for the poor to having a house, and Prime Minister Modi has said that nobody in the country will remain without a pakka chat, a pakka ghar will be given. Here in Tamil Nadu, PM Awas Yojana, 5,36,000 houses have been constructed. That is what 12 smart cities are coming in Tamil Nadu. The same way, the railways, 20,000 crore are allocated. If I talk about, I feel enlightened and I feel proud that when I was the health minister and Pon Radhakrishnan was the minister in the Modi cabinet, it was because of the blessings of Shri Narendra Modi ji, our Prime Minister, that we got a Madurai, All India Institute of Medical Sciences with 1,300 crores to be spent at Madurai. And not only that, 2,000 crores are to be spent every year for the recurring expenditure. You can understand, a world-class All India Institute of Medical Sciences is coming up at Madurai. And that is how we have tried. And I was the health minister when I got this opportunity to give Tamil Nadu with the blessings of Honorable Prime Minister Shri Narendra Modi ji. It was he who said that every state will get one All India Institute of Medical Sciences. And he told me, Nadda, what are you doing? Why delay? We have to start. I said, I'm not getting the land. He said, ask the state government. And I'm also thankful to the state government. They came forward, they gave the land, and now the work is being constructed. Nearly 100 seats will be there for MBBS, more than 100 seats for staff nurses. And I'm also happy to share that 11 medical colleges have been given to Tamil Nadu. Practically after every 3 Lok Sabha constituency, 1 medical college is there. And the highest number of medical colleges are given to Tamil Nadu. That is what we have to understand. So you can understand how Prime Minister Modi has been associated with the development work and how sentimentally he is attached to Tamil Nadu. That we have to understand and go forward. If I talk about the Mudra loan, the highest number is Tamil Nadu, where 48 lakh accounts and 50,000 crores have been spent for the Mudra Yojana. The same way, the Tuticorin port expansion that has taken place. And now I would like to share with you, with all this development, we are proud to say, when the COVID pandemic came, which was none of the leaders or none of the people in the world knew how to fight this COVID-19. We all know that the Western world, may it be America, may it be Europe, they had better health facilities. But when the COVID came, their health facilities collapsed. And we found them that they could not fight the COVID-19, may it be Spain, may it be Italy, may it be Europe, may it be America. But when it came to India, we all know that Prime Minister Modi led the country against COVID-19 from the front. He led from the front. He took a bold decision. What is the population of America? What is the population of European countries? Nothing in front of India. 1.3 billion people facing corona pandemic. Modi ji took a timely and a bold decision for a lockdown and made the country prepared to fight. And I'm happy to share with you that at that point of time, when the pandemic was there was not even a one dedicated hospital for COVID-19. But I'm proud to say
that during the COVID time, Modi prepared the country, and now we have got 2,500 plus dedicated hospitals for COVID-19. At that point of time, we did not prepare, we did not manufacture personal protection equipment, PPE kit. But today the country prepares, manufactures 5 lakh personal protection equipment per day. The country, Modi prepared for ventilators. We did not. We used to import ventilators. But now 3 lakh ventilators are being manufactured per year in this country. This is Atmanirbhar Bharat. At that point of time, the testing capacity was 1,500 per day. And today it is 5 lakh per day testing capacity. We have got the recovery rate, the maximum, more than 97%. This shows that how the country fought from the front. Modi ji fought COVID-19, and the country stood all together with Prime Minister Modi. And I must appreciate that Tamil Nadu's health infrastructure also responded in the same way. I must congratulate. They also responded. And we could fight this pandemic. That is what I would like to say. Pradhan Mantri Garib Kalyan Yojana, Garib Kalyan package, 1,70,000 crores was spent. More than 80 crore people were given 5 kilo of rice or 5 kilo of wheat and 1 kilo of dal from March till November, so that no poor person should remain hungry. That is what was done. Not only that, the old age, the senior citizens, the old age people, the widows, the specially abled people, for them Prime Minister Modi also provided 1,000 rupees per month for them, so that they could also see to it that they, during the lockdown period, they can be taken care. And now it is a time when we are talking about Atmanirbhar Bharat under the Prime Minister Modi. And that Atmanirbhar Bharat, where 20 lakh crores are to be spent, we have to see that the farmers take the advantage of the 1 lakh crore to be spent for the infrastructure of agricultural development through the Farmers Producers Organization. And the same way, vocal for local has to be worked. So these are the things which have to be taken care. And I feel that here in Tamil Nadu, our people with full involvement will also see the development and see that Atmanirbhar Bharat works here also. Friends, when I was here, I was told that Gayatri ji, the Judge Sahab and the others have joined Bharatiya Janata Party. I, on behalf of the Bharatiya Janata Party, welcome them. And also, we should understand that it is Bharatiya Janata Party where the scientific development is taking place. And that is why people are coming from different walks of life, from different parties. We have to see and accommodate everybody, and also see to it that we, as a mainstream party in Tamil Nadu, come forward and go ahead. The enthusiasm which I see, the love and affection which I see, the type of warm welcome you have given me on the airport, the warm welcome you have given me here, and you have tried in a very best possible manner to associate me with the festival of Pongal. The Gau Pujan, I participated. I also participated in making of the, what do you call that, khichdi? Pongal. So I also participated in that. By evening I will also get an opportunity to eat it also. So the enthusiasm, the involvement which I see here clearly shows that in coming times it will be BJP, BJP, BJP. So that is why I say, victory, victory, victory Vale. Victory, victory, victory Vale. Veera, Veera, Veera Vale. Veera, Veera, Veera Vale.
भारतीय जनता कच्ची, भारतीय जनता कच्ची, भारतीय जनता कच्ची, वन्नकम। நன்றி உரை கேட்க மாவட்ட பிரபாரி 1 minute